Hello friends, welcome to Srisha's Fashion Trends. நாம் இந்த வீடியோவில் வந்து ஆன்டிக் சார்ம்ஸ் அண்ட் பெண்டன்ட் வச்சு அழகாக ஒரு செயின் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் வந்து ரெக்வயர் பார்த்திங்கன்னா ஆன்டிக் சார்ம்ஸ், ஜம்ப் ரிங்ஸ், பெண்டன்ட், இது கணேஷ் பெண்டன்ட், அப்புறம் வந்து ஆன்டிக் ஹூக்ஸ், பேக் செயின், இது ஆன்டிக்கில். அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஒரே ஒரு ஐப்பின் எடுத்துருக்குறோம் பெண்டன்ட் கனெக்ட் பண்ணுறதுக்காக. அப்புறம் டூல்ஸு, கட்டர்ஸ், பிளேயர்ஸ் அண்ட் ரவுண்ட் நோஸ் பிளேயர்ஸ். சரி வாங்க நம்ம இப்போ எப்படி அந்த செயின் செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம இந்த ஜம்ப் ரிங்ஸ் வந்து இருக்குது பார்த்திங்களா, இந்த ஜம்ப் ரிங்ஸ் வச்சு நம்ம எல்லா சார்ம்ஸும் வந்து நம்ம எவ்வளோ சார்ம்ஸ் தேவையோ அதை நம்ம கனெக்ட் பண்ணணும். நம்ம லென்த்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும். இந்த ஜம்ப் ரிங் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறோம் பாருங்கள். இப்போ இந்த ஜம்ப் ரிங் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் இதில் வந்து 2 சார்ம்ஸ் வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும். லூப் போகணும், கனெக்ட் பண்ணி மூவ் பண்ணிக்கோங்க. அதே ஜம்ப் ரிங்கில் நம்ம இன்னொன்றும் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ கனெக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் இந்த பிளேயர் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். லூஸாக இருக்கக்கூடாது, நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி தான் நம்ம வந்து ஒரு இதுவும் நம்ம வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு மீடியம் லென்த் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து ஒரு சைடுக்கு வந்து 12 சார்ம்ஸ் வந்து தேவைப்படுது, ஒரு சைடுக்கு. ஸோ டோட்டல் நமக்கு வந்து இந்த செயின் செய்கிறதுக்கு 24 சார்ம்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ சார்ம்ஸ் நம்ம வந்து ஜம்ப் ரிங்கில் கனெக்ட் பண்ணுறப்ப ஃப்ரண்ட் பேக் பார்த்து கரெக்டாக கனெக்ட் பண்ணுங்கள். நல்லா கனெக்ட் பண்ணிக்கணும்.
ஸோ நான் ஆல்ரெடி இது கொஞ்சம் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ நான் இப்போ அதை வந்து இதில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ இப்போ இது ஒரு சைடுக்கு பார்த்திங்கன்னா 12 இது இந்த லென்த் வருது. நம்ம இது வந்து செஞ்சுட்டோம். ஸோ நான் ஆல்ரெடி வந்து இன்னொரு சைடுக்கு உண்டானதும் நான் வந்து செஞ்சு வச்சுருக்கிறேன். 12 இது வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம இதில் வந்து எப்படி பெண்டன்ட் கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதில் இந்த பெண்டன்ட் வந்து நம்ம இந்த ஐபின்னோடு கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ ரெக்குயர்மெண்ட்டோ அந்தளவுக்கு எடுத்துகிட்டா போதும். ஸோ இதை கட் பண்ணிடலாம். ஸோ இதை ரவுண்ட் நோஸ் பிளேயர் வச்சு ஸோ இந்த லூப் டைட் பண்ணிக்கோங்க நல்லா. நெக்ஸ்ட் அதில் பெண்டன்ட் கனெக்ட் பண்ணிக்கிறோம். ரிவர்ஸில் வச்சுக்கோங்க. ஸோ அந்த லூப் வந்து உள்பக்கமாக போயிடும், வெளியே நமக்கு வந்து ஆடாக தெரியாது. அவ்வளோதான். நல்லா டைட் பண்ணிக்கோங்க. ஸோ எண்டில் வந்து ஒரு ஜம்ப்ரிங் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எதுக்குன்னா பேக் ஹூக்காக. ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு அந்த ஜம்ப்ரிங்கில் வந்து நம்ம பேக் ஹூக் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஜம்ப்ரிங் டைட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு எண்ட்லேயும் இந்த ஜம்ப்ரிங்கில் அந்த பேக் செயினோட இன்னொரு எண்டை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு
டைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு அழகான இந்த ஆன்டிக் செயின் வந்து பாருங்கள், அழகான இந்த ஆன்டிக் செயின் வந்து இப்போ நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ எங்கள் சேனல் ரெகுலராக உங்களுக்கு வீடியோ அப்டேட்ஸ் கிடைக்கணுன்னா வந்து எங்கள் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.